ஆத்மாவை தேற்றி தம்பி நாமத்தையும் முடித்தேன் நீயும் பயன்படுத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரி என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது அடி என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயிற்று. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிடு. என் பாத்திரம் நிரம்பி வழுகிறது. என் ஜீவனுள்ள நாள் தான் நன்மை கிருபை நேர்படும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க என்ன வசனம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 23. எனக்கு கூட சங்கீதம் 23ல் என்ன வசனம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வசனம் தான் தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த வசனம் தான் தெரியும். ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பைபிள் எங்கேயுமே கிடையாது, பைபிளே கிடையாது. பைபிள் இல்லாமல் அவங்க வந்து இவ்வளோத்துக்கு 94 ஏஜ்லேயும் அவங்க வந்து மனப்பாடமாக சொல்கிறாங்கன்னா உண்மையில் கிரேஸ் தான். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனக்கும் இப்படி வசனம் எல்லாம் பைபிள் பார்க்காம வாசிக்கணும் படிக்கணும்னு ஆசை உண்டு. வாசிக்கணும், ஆனால் யாரும் கேட்கும்போது இப்படி பாராமல் சொல்லணும், அப்படி ஆசை உண்டு. ஏசப்பா தான் அந்த கிருபை தருவார்.